வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:15. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி இன்னைக்கு ஒழுங்கா வேலை செய்யாது. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். சார் எப்போ வரைக்கும் இருக்கு? நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் இருக்கு. மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம். வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்கு வரும். பொறுமை, நிதானம். சந்திராஷ்டம் பெரிய விஷயமா சார்? ஆமா, பெரிய விஷயம். ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இல்லை பல பேர் அது எங்களுக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. ரொம்ப கவனம். நட்சத்திரத்துக்கு ஒரு நாளைக்கு சந்திராஷ்டமம் உண்டா? கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் மாசத்துக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் எல்லா ராசிக்கும் உறுதி. மேஷ ராசிக்கார நேயர்களே, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் திங்களூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருமந்திரமே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, படிக்கணும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்தணும், சிக்கனம் சிரமம் பார்க்கக்கூடாது. குலதெய்வத்தை நினச்சிக்கணும். என்ன சார் இத்தனை சொல்கிறீங்க? ஏன்? சந்திராஷ்டமம், அதனால் சொல்கிறோம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களை, வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போடுங்க. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்? உங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஆம், செய்யுங்க, அதிர்ஷ்டம் அதிகமாகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்க பிறை பலமான தைரியம், பெருந்தன்மை ஜெயிக்கும். 12 ராசிலேயே மனோதிடம் யாருக்கு அதிகம்? மனசு உறுதி யாருக்கு அதிகம்? உங்களுக்கு தான். ஏன்? சந்திரன் உங்களுக்கு உச்சம். ஆமா, கலைஞர் உங்க ராசி தான். அப்புறம் என்ன? கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறை பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு வெற்றியை தேடி தரும். இன்னைக்கும் சரி, செவ்வாய்க்கிழமையும். செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அப்புறம் என்ன? கலக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருக பகவானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், திங்கள் 2, 1, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, செவ்வாய். துலாம் ராசிக்கார நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. எனவே வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்போனில் இருக்கு. காலையில் அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பசுமாட்டுக்கும் ஏழைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் அதிகம். பிரமாதம். கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம். அனுகூலமான எண் 2, 1, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, திங்கள் 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், செவ்வாய். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களுக்கும் வெற்றி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. எனவே வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்போனில் இருக்கு. காலையில் அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பசுமாட்டுக்கும் ஏழைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்ல. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம், ஜாக்கிரதை. ஆமா, தேவையற்ற வீம்பு, அலட்டல், கெத்தெல்லாம் வேணாம். பொறுமை, கவனம். 2 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள் 7, வடக்கு பச்சை, செவ்வாய். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லணும். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. அபிராமி அந்தாதி 2 நாளும் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். பருத்தியூர் கே. சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. உறுதி. நல்லது நடக்கும்னோ ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. கன்னி ராசிக்கார நேயர்களே,
திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, வெற்றி, உயர்வு, நல்லது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் வெற்றியை தரும். சித்திரையிலே பிறந்தவர்கள் செவ்வாயும், அஸ்தத்திலே பிறந்தவர்கள் திங்களும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள். 2, 1, வடக்கு கிழக்கு, சிவப்பு, மஞ்சள், செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, எனவே வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்போனில் இருக்கு. காலையில் அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பசுமாட்டுக்கும் ஏழைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. வீண் செலவில்லை, கவலை இல்லை, உயர்வு, நிம்மதி, பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை, மஞ்சள், செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, எனவே வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்போனில் இருக்கு. காலையில் அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பசுமாட்டுக்கும் ஏழைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. 2 நாட்களும் நிதானம், பொறுமை, கவனம். உங்க பிறவி பலவீனம், அவசரம், ஆனா வேகம்னு தப்பா புரிஞ்சுக்குவீங்க, சுறுசுறுப்புன்னு நினைச்சுக்குவீங்க. இந்த 2 நாளும் தோத்து போக வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள். 3, வடக்கு பச்சை, செவ்வாய். 2 நாளும் காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லணும். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. அபிராமி அந்தாதி 2 நாளும் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. நல்லது நடக்கும்னோ ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறை பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 2, 1, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாம உங்க மேல இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. குறைக்கணும். என்ன பண்றது? விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். வீட்டில இருந்து மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரனே போற்றி, வள்ளலாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் பாட்டு 10 பாட்டு 2 நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் போயிடும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதம், கல்லகிறீங்க, நல்லது. திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது இன்னும் நல்லது. 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாம உங்க மேல இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. குறைக்கணும். என்ன பண்றது? விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். வீட்டில இருந்து மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரனே போற்றி, வள்ளலாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் பாட்டு 10 பாட்டு 2 நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் போயிடும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்ல. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற வம்பு வழக்கு அதிகம், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமா, சிக்கல் வர வாய்ப்புண்டு, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள். 4, வடக்கு பச்சை, செவ்வாய். நிதானம், பொறுமை. 2 நாளும் காலையில சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லணும். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க.
ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. அபிராமி அந்தாதி 2 நாளும் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. நல்லது நடக்கும்னோ ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. மீன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகவும், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, பெருந்தன்மை, புத்தி கூர்மை, உங்களோட பிறவி பலம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, பச்சை, செவ்வாய். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாம உங்க மேல இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. குறைக்கணும். என்ன பண்றது? விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். வீட்டில இருந்து மந்திரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரனே போற்றி, வள்ளலாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் பாட்டு 10 பாட்டு 2 நாளும் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் போயிடும், அதிர்ஷ்டம் அதிகமாகும் உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.